மனத்துடன் வயிறும் கனத்தது. அரை நாள் விடுப்பு கேட்டுக்கொண்டு வீடு திரும்பினான். இன்று கண்டிப்பாக உனக்காவது கோபம் வருமா வராதா என்று மனைவியிடம் கேட்டு இந்த விஷயத்திற்கு ஒரு முடிவு கட்டிவிட வேண்டும் என்று முடிவெடுத்தான். வீட்டுக்குள்ளிருந்து பேச்சு சப்தம் கேட்டது. இதுக்குதாம்மா நான் கல்யாணமே வேண்டாம்னு சொன்னேன். நீயும் உன் புத்திமதியும். இந்த பெரிய குரல் யாருடையது? சீதாவா இப்படி பேசுகிறாள்? அப்படி நான் என்னத்தடி சொல்லிட்டேன்? கல்யாணமாகி 1 வருஷத்துக்காவது உன்னோட காளி சொரூபத்தை வெளியில் காட்டாதே. அப்புறம் கோவிச்சுண்டு அவர் சொல்றபடியெல்லாம் ஆடுற பொண்ணை தேடிண்டு போவார். உங்க அப்பா மாதிரின்னு சொன்னேன். மாமியாரின் குரல் தழுதழுத்தது. இவர் நில்லுன்னா நிக்கணும், உட்காருன்னா உட்காரணும். அப்பப்பா, ட்ரில் மாஸ்டர்